श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த வருடம் ஸ்ரீ கோயில் கோமட்டம் சுவாமிக்கு 90வது திருநக்ஷத்திர பூர்த்தி. அதை கொண்டாடும் வகையிலே இந்த வருடம் திருப்பாவையில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த 6000 படி வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீ கோயில் கோமட்டம் சுவாமி காஞ்சி சுவாமியாலே கொண்டாடப்பட்டவர். ஒரு சமயம் காஞ்சி சுவாமி சங்கத்தமிழ் மாலை 30 என்னும் தலைப்பிலே ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். இதை ஆழ்ந்து நோக்கி வாசித்தோம் என்று யாரெல்லாம் தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பரிசளிக்கப்படும் என்று வெளியிட்டிருந்தார். அப்பொழுது ஒரு சாகசமான காரியத்தை நம் கோமட்டம் சுவாமி செய்தார். அதாவது இந்த உபன்யாச மாலைகளை ஒரு விதமாக கண்டபாடம் செய்து காஞ்சி சுவாமி முன்னிலையிலேயே உபன்யசித்தார். 2 வேளை உபன்யசித்தும் 7-8 பாசுரங்கள் தான் சொல்ல முடிந்தது. அப்படி ஆச்சரியமாக தெரிவித்தார் என்று காஞ்சி சுவாமி கொண்டாடி இருக்கிறார். இதை உயர்ந்த பரிசளிப்பு என்று ஸ்ரீராமானுஜனிலே வெளியிட்டும் இருக்கிறார் காஞ்சி சுவாமி. சுவாமியுடைய திருவாக்கு திருவரங்கம் பெரிய கோயிலில் மணவாள மாமிகள் சந்நிதி ஆதீனக்காரரும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உயர்ந்த பரீட்சைகளில் தேர்ச்சி பெற்றவருமான ஸ்ரீமான் கோமட்டம் சம்பத்குமார் ஆச்சாரியார் என்பவர் மிகவும் சாகசமான ஒரு பரீட்சை கொடுத்தார் இதில் என்று தெரிவித்து, இது சுவாமியுடைய ஜென்ம நட்சத்திர, அதாவது காஞ்சி சுவாமியுடைய ஜென்ம நட்சத்திர கோஷ்டியின் போது இந்த சதசில நேராக எழுந்தருள் இருந்து அற்புதமாக உபன்யசித்தார் என்று காட்டியிருக்கிறார். அதிலே அந்நூல் முழுவதையும் இவர் ஓர் எழுத்து விடாமல் எப்படியோ நிரற்களமாக சொல்லும்படி கண்டபாடம் செய்து விட்டார். இது மகத்தான சாகசம் என்று ஒவ்வொருவரும் வியந்து கூறும்படி அவ்வக்ஷர ராசிகளையே உபன்யாச வருஷமாக பொழிந்தார் என்னும் அவருடைய தாரணா சக்தியும் மேதா பிரதிபைகளும் மிகவும் வியக்கத்தக்கனவா இருந்தனா என்னும் இவருடைய சக்தி விசேஷத்திற்கு எவ்வளவு பரிசித்தாலும் போராது என்னும் காஞ்சி சுவாமி அனுகிரகித்திருக்கிறார். இது ஸ்ரீராமானுஜனிலே சுபகிருத் வருஷம் சித்திரை மாதம் சஞ்சிகையிலே சுவாமி வெளியிட்டிருக்கிறார். இப்படி சுவாமியுடைய பெருமைகளை மகான்களும் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த சுவாமியிடத்திலே, கோமட்டம் சுவாமியிடத்திலே திருப்பாவை 6000 படி காலக்ஷேபம் கேட்கும் பாக்கியம் பெற்றேன். அதிலிருந்து சில விஷயங்களை இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன். திருப்பாவை 5ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவதாரிகையிலே இதற்கு முன் பாசுரங்களோடு இந்த பாசுரம் ஒரு சங்கதியை அருளி செய்கிறார். முதல் பாசுரத்திலே நாராயணனே என எம்பெருமான் வைகுண்டத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய இருப்பை அருளி செய்தாள் ஆண்டாள். பிறகு பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் என்று அவதாரம் செய்வதற்காக எம்பெருமான் திருப்பார்கடலில் கண் வளர்ந்தருளினபடியை அருளி செய்தாள். பிறகு 3ஆம் பாசுரத்திலே இந்திரன் குறை தீர ஸ்ரீ வாமனனாய் வந்து அவதரித்து ஒரு நாடாக வாசி வையாதே திருவடிகளை கொண்டு தீண்டினபடியை சொல்லித்து என இது நாயனாருடைய பந்திகள். அதாவது இந்திரனுடைய குறை தீர்வதற்காக எம்பெருமான் ஸ்ரீ வாமனனாய் வந்து அவதரித்து அவன் செய்த காரியம் என்ன? ஒரு நாடாக வாசி வையாதே திருவடிகளை கொண்டு தீண்டினபடியை சொல்லிற்று. அதாவது எம்பெருமான் எந்த வேறுபாடும் பார்க்காமல் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் படித்தவன், படிக்காதவன் என எந்த வேறுபாடும் பார்க்காமல் ஒரு நாடாக வசிஷ்ட சண்டால விபாகமர திருவடிகளை கொண்டு தீண்டினான் என்று அருளி செய்கிறார். பிறகு 4வது பாசுரத்திலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாய்
பெருமாளாய் வந்து அவதரித்து வாசி வைத்து உடம்பு கொடுத்தபடி சொல்லித்து. அதாவது முன் பாசுரத்தை தெரிவிக்கும் பொழுது வாசி வையாதே என்ன வேறுபாடு காட்டாமல் என்ன அருளி செய்தார். இங்கே வாசி வைத்து உடம்பு கொடுத்தபடி சொல்லித்து என்ன அருளி செய்கிறார். அடுத்து அதாவது ஸ்ரீ ராமாவதாரத்தில் எம்பெருமான் வாசி வைத்து இருந்தான் என்று காட்டியிருக்கார். யோக்கியராய் ஆச்சார பிரதானரான வசிஷ்டாதிகள் நியமிக்கும்படி சக்கரவர்த்தி திருமகனாய் வந்து அவதரித்து வாசி வைத்து உடம்பு கொடுத்தபடி சொல்லித்து. இன்னும் எம்பெருமான் மிகவும் யோக்கியராய் ஆச்சார பிரதானரான வசிஷ்டாதிகள் வசிஷ்டாதி மகரிஷிகள் அவர்களுடைய நியமனத்திற்கேற்ப எம்பெருமான் அவதரித்து காரியங்களை செய்தான் பெருமாளாக என்று இந்த விஷயம் காட்டுகிறார். இவ்விடத்திலே கோமட்டம் சுவாமி தீக்ஷிதம் ரதசம்பன்னம் என்கிற ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை மேற்கோளாக காலக்ஷேபத்திலே காட்டுவர். அதாவது ஸ்ரீராமாயணத்திலே தீக்ஷிதம் விரதசம்பன்னம் வராஜின தரம் சுச்சிம் ஸ்லோகமானது இருக்கிறது. இங்கே விரதசம்பன்னம் என்கிற விடத்திலே நம்பிள்ளை ரிஷி ஒரு பட்டினி விடச் சொன்னானாகில் இவன் நம்முடைய சௌகுமாரியத்துக்கு பொறாது என்று சொன்னானித்தனை என்று 4 பட்டினி விட உருப்படுவராயித்து தர்மஸ்ரத்தையாலே என்ன அருள் செய்கிறார். அதாவது ஏதோ ஒரு விரதம் அனுஷ்டிக்க வேணும், அதற்காக ஒரு நாள் பட்டினி இருக்க வேணும் என்று வசிஷ்டா பகவான் நியமித்தால் பெருமாள் உடனே இப்படி எண்ணுவராம். அதாவது உண்மையிலே 4 நாள் பட்டினி இருக்கணும், நம்முடைய சௌகுமாரியத்தை பார்த்து ஒரு நாள் இருந்தால் போதும் என்று வசிஷ்டர் தெரிவிக்கிறார் என்று 4 நாள் பட்டினி இருப்பறாம். மேலும் சுச்சிம் என்று ஸ்திரீகளை தீண்டலாகாது என்று தெரிவிப்பறாம் வசிஷ்டர். காரணம் என்ன, அந்த அரண்மனையில் பல ஸ்திரீகள் இருப்பார்கள், பணியாட்கள் இருப்பார்கள், பணிப்பெண்கள் இருப்பார்கள். அதனால் ஏதாவது தவறுதலாக அவர்களுடைய ஆடையெல்லாம் மேலே பட வாய்ப்பு உண்டு, அதனாலே ஜாக்கிரதையாக இருக்க வேணும் என்று வசிஷ்டர் நியமிப்பார். உடனே பெருமாள் இப்படி எண்ணுவராம், தர்மபத்னி ஆகையாலே பிராட்டியை தீண்டினால் வருவதொரு சேதம் இல்லையிரே. அதாவது பிராட்டி தீண்டினா ஒரு தவறும் கிடையாது, ஏன்னா தர்மபத்னி, மற்ற பெண்களிடத்திலே தான் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஆனால் பெருமாள் எப்படி இருப்பாராம், பிராட்டியினுடைய திருப்பரிவட்டம் தாக்கினாலும் முழுகத்தேடான் இருப்பர் என்ன அருள் செய்கிறார் நம்பிள்ளை. பிராட்டியினுடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு சிறு பகுதி அது பெருமாள் மேலே பட்ட மாதிரி தோணித்துனா கூட மேலே பட்டிருக்காது, படுகிற மாதிரி தோணி பெருமாள் அதற்காக தீர்த்தமாடுவர் என காட்டுகிறார் சுவாமி நம்பிள்ளை. இப்படி மிகவும் ஆச்சார பிரதானராக பெருமாள் எழுந்தருள் இருந்தார். அதனால் அவர் வாசி வைத்து இப்படி பழகினார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. வாசி வைத்து உடம்பு கொடுத்தபடி சொல்லித்து. 5வது பாசுரத்திலே இப்பாட்டிலே வரையாதே எல்லாருக்கும் கட்டவும் அடிக்கவுமாம்படி கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து ஒரு ஊருக்காக தன்னை முற்றூட்டாக கொடுத்தபடி சொல்லுகிறது என இந்த பாசுரத்திலே கிருஷ்ணாவதாரத்தை அருள் செய்கிறாள் ஆண்டாள். அவனுடைய தன்மைகளை நாயனார் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். வரையாதே, எப்படி வாமனன் வரையாதே வாசி வையாதே தீண்டினானோ அப்படி வரையாதே எல்லாருக்கும் கட்டவும் அடிக்கவுமாம்படி என்ன இடைச்சிகள் கூட அவனை எம்பெருமானை கட்டவும் அடிக்கவுமாம்படி கிருஷ்ணனாய் வந்து அவதரித்தான். ஒரு ஊருக்காக என திருவாய்ப்பாடி ஊருக்காகவே தன்னை முற்றூட்டாக கொடுத்தபடி என இதற்கு முன்னாடி வாமனனாய் அவதரித்த பொழுது தன்னுடைய திருவடிகளை மட்டும் தீண்டினான். இங்கே முற்றூட்டாக எம்பெருமான் தன்னை அவர்களுக்கு கொடுத்தான் என்று காட்டப்படுகிறது. ஆக இந்த 5 பாசுரங்களையும் சேர பிடித்து அவதாரிகையிலே ஒரு சங்கதி அருளி செய்கிறார் நாயனார். மேலும் அவருடைய வியாக்கியான விசேஷம், பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானங்களுக்கு விளக்கமாக விஷயங்களை அருளி செய்வர். அதையும் இங்கே பார்க்கலாம் அவதாரிகையிலே. பெரியவாச்சான் பிள்ளையுடைய 3000 படி வியாக்கியானத்திலே அவதாரிகையிலே பெண்படிகளிலே ஒருத்தி கேட்டாலாம், இப்படியே நம்ம கணக்காக பாரித்து கொண்டு இருக்கிறோமே இந்த நோன்பிலே,
நமக்குத்தான் இது தலைக்கட்டுகைக்கு விசுவாசமென். அதாவது எம்பெருமானை நாம் அடைவோம் என்பதற்கு எப்படி நாம் விசுவசித்து இருக்க முடியும்? எவ்வளவோ காலமாக நாம் எவ்வளவோ பாபங்களை செய்திருக்கிறோம், அதனால் எவ்வளவோ கர்மங்கள் சேர்ந்திருக்கின்றன, அது விரோதிக்காதா என்று கேட்டாலாம் ஒரு பெண் பிள்ளை. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி என்ன, அதாவது உயர்ந்தவர்களுக்கு கூட நல்ல செயல்கள் செய்யும் பொழுது தடங்கல்கள் ஏற்படுகின்றன என்று பிரமாணம். அதற்கு வேதாந்த ஞானமுடையாள் ஒருத்தி, அந்த கோஷ்டியிலே ஒருத்தி இருக்கிறாள். அவள், நாம் நம்முடைய விரோதிகளை போக்கிக் கொண்டு வந்து இதிலே இழுகை என்று ஒரு பொருள் இல்லை. நமக்கு அடைத்த பகவத் அனுபவத்தை அண்ணானின்னால் சேர்ப்பால் போக ரூபமாக பருகுமவனுக்கு தன்னடையே பித்தம் போமா போலே இவை தன்னடையே விட்டு ஓடிப்போம். ஆன பின்பு இனி அயோக்கியத்தை பார்த்து அகல வேண்டா என்று இது 3000 படி அவதாரிகையில் இருக்கக்கூடிய பங்கிகள். அதாவது இதற்கு விடையாக வேதாந்த ஞானமுடையாள் ஒருத்தி தெரிவித்தாளாம், நம்முடைய விரோதிகளை போக்கிக் கொண்டு வந்து இதிலே இழிய வேணும் என்ன இல்லை, கிருஷ்ணானுபவத்திலே இழிய வேணும் என்னில்லை, அல்லது நோன்பிலே இழிய வேணும் என்னில்லை. அந்த பகவத் அனுபவத்தை பண்ணினாலே அந்த தடைகள் தன்னடையே விட்டு ஓடிப்போம். அது எப்படின்னா, சேர்ப்பால் போகரூபமாக ஒருத்தன் பருகிறான், ஒருத்தனுக்கு நல்லா பால் பிடிக்கும், அவனுக்கு பித்த வியாதி இருந்தால் தானே அந்த பாலை பருக பருக அந்த பித்தம் போமா போலே இந்த பாபங்கள் தன்னடையே விட்டு ஓடிப்போம். அதனால் பகவத் அனுபவத்தை பண்ணலாம் என்று இந்த பெண் தெரிவித்தாள் என்று இவ்விஷயம் 3000 படியிலே பெரியவாச்சான் பிள்ளை சாதித்திருக்கிறார். இதற்கு விளக்கமாக சுவாமி நாயனார் பல உதாரணங்களை கண்டு அருளி செய்கிறார். பெருமாள் திருவபிஷேகத்துக்கு சம்பராந்தகனான தசரதன் பாரிக்கிறான் என்று, பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும் என்று தசரதன் நினைத்தான். அந்த தசரதன் எப்படிப்பட்டவன்னா, சம்பராந்தகன், சம்பராசுரன் என்கிற அசுரனை கொன்றவன், 10 திக்கிலையும் ரதத்தை செலுத்த வல்லவன். அப்படிப்பட்டவன் பாரிக்கிறான், பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும் என்று. சரி, அதற்கு முகூர்த்த நாள் குறித்து கொடுத்தவர் யார் என்று பார்த்தால், ராஜரிஷியை பிரம்ம ரிஷியாக்கின வசிஷ்டன். வசிஷ்ட பகவான் ராஜரிஷியாக இருந்த விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷியாக ஆக்கினவர். அப்படிப்பட்டவர் நாள் குறித்தார், முகூர்த்த விதானம் பண்ணுகிறான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று பாக்யாதிகரான பெருமாள் முடிசூடுகிறார். யாருக்கு பட்டாபிஷேகம் என்று பார்த்தால் அது எம்பெருமான். நேர ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு தர்மஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன், அறம் சுவராகி நின்ன எம்பெருமான், அவன் முடிசூடுகிறான். சரி, சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமதி என்று பெருமாள் பிராட்டியோட கூட பெரிய பெருமாளை ஆசிரியிக்கிறது என்று, பெரிய பெருமாளையும் பிராட்டியோடு அதாவது சீதையோடு பெருமாள் ஆசிரியித்திருக்கிறார். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. மேலும் ஊர் மக்கள் அவர்கள் விரும்பவில்லையான்னு பார்த்தா இச்சாமகா என்று நாடடங்கா அபிஷேக மங்களத்தை பிரார்த்தித்து இதுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறது. ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே, அயோத்தியாவாசி ஜனங்கள், எப்பொழுது எம்பெருமானை இந்த யானையின் மேலே காணப்போகிறோம் என்று அவர்களும் பாரித்து கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு மங்களாசாசனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், பட்டாபிஷேக வைபவத்துக்கு. இப்படி இருக்க அதற்கு கூட தடை வந்திருக்கிறது. இப்போ அனாதி காலம் பண்ணின பாபம் கிடக்க இது கூடுமோ என்று கேட்க இதே விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு ஸ்ரீராமாயணத்திலிருந்து மேற்கோள் எடுத்து இப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் இன்னும் ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு அந்த பிரமாணத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதற்கு விளக்கமாக சம்பாதமாக ஸ்ரீராமாயணத்திலே பெருத்தவர்களான இவர்களுக்கு கூட தடையானது வந்திருக்கிறது என காட்டி, நமக்கும் இது எம்பெருமாடி அனுபவம் கிடைக்குமா கூடுமா என்று இந்த பெண் கேட்டாளாம். உடனே அவனுடைய அனுபவத்தில் இழியவே உத்தரபூர்வ அகங்களுக்கு அஸ்லேஷ விநாசம் உண்டு என்று பரிகரிக்கிறார்கள். மேலும் சில இதிகாச புராணங்களிலிருந்து சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறார் நாயனார். எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பம் குலைந்தாலும் எம்பெருமானுடைய அடியவர்களுடைய சங்கல்பத்தை தன்னை அழிய மாறியும் தலை கட்டி கொடுக்கும் என்பதற்கு சில உதாரணங்கள் காட்டுகிறார். இப்போ பெருமாளாக இருந்து பட்டாபிஷேகம் எதனாலே நின்னது என்று பார்த்தால் எம்பெருமான் தான் முடியை தவிர்த்தான்.
என நான் சுக்ரீவ மகாராஜருக்கு முடிசூட்ட வேணும். அதே போல ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுக்கு முடிசூட்ட வேணும். அதற்கு எம்பெருமான் காட்டிற்கு எழுந்தருளினால்தான் முடியும் என்று அதனாலே முடி தவிர்ந்தான். மேலும் அர்ஜுனன் ஜெயத்ரதனை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு கொல்லக்கடவேன் என்று அவன் சபதம் செய்திருக்கிறான். அதற்காக எம்பெருமான் என்ன செய்தான்? பகலை இரவாக்கினான். அர்ஜுனுடைய சங்கல்பத்தை தலை கட்டுவதற்காக பகலை இரவாக்கி, அர்ஜுனை வெள்ளச் செய்ய வேணும் என்பதற்காக பொய்யும் சொல்லி, அதே போல தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் செய்திருக்கிறான் பெருமாள். அப்படிப்பட்ட கண்ணன் ஆயுதம் எடுக்கும்படியாக தன்னுடைய சங்கல்பத்தை எல்லாம் குலைத்து கொண்டு ஒரு அடியாருடைய சங்கல்பத்தை மெய்ப்பிக்கிறான். அதாவது பீஷ்மர் எம்பெருமானை எப்படியாவது ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்னார். கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்னான். பீஷ்மர் அடியவர் அவருடைய சங்கல்பம் மெய்ப்பிப்பதற்காக, மேலும் அர்ஜுனனை இந்த போரிலே வெல்லும்படி செய்வதற்காக தன்னுடைய சங்கல்பத்தையும் குலைத்து கொண்டான் எம்பெருமான் என்று இங்கே நாயனார் அருளி செய்கிறார். மேலும் பற்ற புகுகிற விஷயத்தினுடைய நன்மை எது, பற்ற புகுகிற நாம் எவ்வளவிலோம், பற்றுகையாவது தான் எது என்று அயோக்கியதானுசந்தானம் பண்ண, நோவு மிக்கதனையும் நாளைந்து குடிநீர் எழ குடிக்குமா போலே நாம் திருநாம சங்கீர்த்தனத்திலே அதிகரிக்கவே இதுக்கு விரோதி கர்மங்களடே நசிக்கும் என்கிறார்கள் என்று சேரப்பிடித்து அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமானுடைய பெருமை என்ன, பற்ற புகுகிற விஷயம் அதனுடைய கௌரவம் என்ன, அவனை விடத்தான் பற்ற புகுகிற நாம் எவ்வளவிலோம், நாம் யார் என்ன, பற்றுகையாவது தான் எது என்ன, இப்படி நம்ம அயோக்கியானுசந்தானம் பண்ண வேண்டாம். நோவு மிக்கடதனையும் நாளைந்து குடிநீர் இழ குடிக்குமா போல, எவ்வளவு நாள் வியாதி இருக்கோ மருந்து சாப்பிட்டா உடனே சரியாக போகிறது. அப்படி திருநாம சங்கீர்த்தனத்திலே இழியவே இந்த விரோதிகள் எல்லாம் நசிக்கும் என்று இந்த பெண் தெரிவிக்கிறாளாம் வேதாந்த ஞானமுடையாள் ஒருத்தி. ஆக நாயனார் ஆச்சரியமாக இவ்விஷயங்களை எல்லாம் இதிகாச நிகழ்ச்சிகளோடு தொடர்பு படுத்தி அருளி செய்கிறார். மேலும் ஒரு விஷயம் பார்க்கலாம். தூய பெருநீர் யமுனை என்கிற விடத்திலே நாய்ச்சியாருடைய அந்த பதங்களுக்கு நயம்பட வியாக்கியானம் அருளி செய்கிறார் நாயனார். அதாவது ஒரு சமயம் பிராட்டியை ராவணன் கவர்ந்து செல்லும் பொழுது பிராட்டி கோதாவரி நதியை சரணம் புகுந்தாளாம். பிராட்டி சரணம் புகவும் ராவண பயத்தாலே அஞ்சியிருந்த கோதாவரி போலன்னிக்கே கம்சன் மாளிகை நிழல் கீழே வற்றி கொடுத்தபடி என்ன அருளி செய்கிறார். அதாவது ராவணன் பிராட்டியை கவர்ந்து செல்கிறான். அப்பொழுது கோதாவரி நதியிடத்திலே பிராட்டி சரணம் புகுந்து இந்த மாதிரி ராவணன் லங்கைக்கு என்னை கவர்ந்து செல்கிறான் என்று சொல்ல வேணும் என பிரார்த்தித்தாள். கோதாவரி நதி ஆனால் கம்சனிடத்திலே உள்ள, அதாவது ராவணனிடத்திலே இருக்கக்கூடிய பயத்தாலே பெருமாளிடத்திலே தெரிவிக்கவில்லை. பெருமாளும் அங்கே சென்று மலையே கண்டாயா நதியே கண்டாயா என்று வினவுகிறார். ஆனாலும் கோதாவரி அதாவது ராவண பயத்தாலே வாய் திறக்கவில்லை. ஆனால் இங்கே யமுனை நதிக்கு தூய்மையாவது கம்சனுடைய மாளிகையின் கீழேயே அருகிலேயே அந்த யமுனை நதியானது ஓடுகிறது. ஆனாலும் கண்ணன் அவதரித்து வசுதேவர் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு செல்கிறார். யமுனை ஆறானது வற்றி கொடுத்தது, முழங்காலளவு வற்றி கொடுத்தது என்று காட்டப்படுகிறது. யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் வசுதேவோ வஹன் கிருஷ்ணம் ஜானு மாத்ரோதகோ யயோ என்ன, அதாவது முழங்கால் அளவு வற்றி கொடுத்தார். நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்படி பெருகி கொண்டிருக்கக்கூடிய யமுனை ஆறானது வழிவிட்டது என்று பார்க்கிறோம். அந்த தூய்மை கம்சனுக்கு பயப்படாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தது யமுனை ஆறு. ஆனால் கோதாவரியோ எங்கோ இருக்கக்கூடிய லங்கையிலே இருக்கக்கூடிய ராவணனுக்காக பயந்து பெருமாளிடத்திலே சீதையை ராவணன் அபகரித்தான் என்று சொல்லவில்லை. இது தூய பெருநீர் யமுனை என்கிற இடத்திலே நயம்பட வியாக்கியானம் அருளி செய்கிறார் நாயனார். ஆக அவதாரிகையிலே இந்த 5 பாசுரங்களுக்கும் ஒரு சங்கதியை ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார் நாயனார். பிறகு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்திலே ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி என்கிற பிரமாணத்திற்கு
சம்பாதமாக ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு கட்டத்தை எடுத்து நன்றாக புரிய வைக்கும்படியாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார், விளக்கமாக அருளி செய்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.